ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 20 கிலோ மட்டன் தண்ணி குழம்பு செய்ய போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிலோ மட்டன் கிரேவி, கரம் மசாலா போடுறாரு, போட்டு போயிட்டாரு. வெங்காயம் 5 கிலோ, வெங்காயம் 5 கிலோ, பச்சை மிளகா 4 கிலோ போடுங்க போடுங்க. இருபது கிலோ மட்டன் குழம்புக்கு 1/2 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு. 1/2 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு, 20 கிலோ மட்டன் கிரேவி. இருபது கிலோ மட்டன், எல்லாம் நினைக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மட்டன் போடுறாங்க, தக்காளி போடலாம். தக்காளி போட்டால் சீக்கிரம் கறி வேவாது. மட்டன் பாதி வந்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு வழியாக மட்டனை வேக வச்சுருக்கோம். அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மீதி மசாலா எல்லாம் போடுவோம். தக்காளி, இந்த மசாலாலாம் ஃபஸ்ட்லேயே போட்டோன்னா மட்டன் கறி சீக்கிரம் வேகாது. தக்காளி அந்த புளிப்புத்தன்மை இல்லாமல் தான் வேகும். இரநூறு கிராம் மல்லித்தூள், 200 கிராம் மட்டன் மசாலா, 200 கிராம் சிக்கன் மசாலா, தேவையான அளவு மஞ்சத்தூள், 200 கிராம் மிளகாத்தூள். கறி வந்து வேகிறதுக்கு முன்னாடி மசாலா போடக்கூடாது. கறி பாதி வெந்ததுக்கப்புறம் தான் மசாலா போடணும். இருபது கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் தக்காளி போடணும். தக்காளி 5 கிலோ. கருவேப்பிலை 1 கைப்பிடி. தயிர் 1 லிட்டர். அவ்வளவுதாங்க, மட்டன் தண்ணி குழம்பு ரெடி. இன்னும் இது ஒரு கொதி வந்து ஒன்று இறக்கி வச்சிடுவோம். நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.